ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் கியூப் அனிமேவோட எபிசோட் 8 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக் தட்டி விட்ருங்க. நான் அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலையா, மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம யாவோட ஃபேமிலி ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. நம்ம வாங்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யாவையும் அவனால் காப்பாற்ற முடியல. கியூபுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்கே ரெஸ்பான்ஸே ஆகலை. என்னோட விஷயம் டெலிபோர்டேஷன் விஷயம் தான் இப்போ ஒர்க்கே ஆகுது. ஆனா அப்படி இருந்தாலும் நான் வந்து ரொம்ப வீக்கா இருக்கேன். இப்போ எனக்கு புரியல யாவை நான் எப்படி திரும்ப கொண்டு வரது. அங்க திடீர்னு ஒரு பொண்ணு வந்து சொல்றா, ஹே நீ வந்து வாங்குதானே, அவன் கூட பேசணும். அந்த யாங்லு அவன் வந்து எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். இது தெரியுமா? அப்போனா அவன் எங்க இருக்கான், சீக்கிரம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க வந்து நம்ம ஹீரோ கேக்குறான், லூ வந்து எங்க இருக்கான் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து உன்கிட்ட ஒரு கொஸ்டினை கேட்கணும். கியூப், கல்டிவேஷன், மியூட்டன்ட், இந்த சூப்பர் ஹியூமன்ஸ் இவங்கெல்லாம் எதுக்கு வெளிக்காட்டிக்க மாட்டாங்க? ஏன்னா அதுக்குன்னு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சில பல ஆளுங்க இருக்காங்க. அதே மாதிரி தான் உனக்கும் இருக்காங்க. இப்போ வந்து நான் இல்லைன்னா இப்போதைக்கு நீ உயிரோட கூட இருந்திருக்க மாட்டேன். நீங்க என்ன வந்து ப்ரொடெக்ட் பண்றீங்க. அப்ப பின்னாடி இருக்க அந்த 3 பேர் யாரு? அவங்க எப்ப வேணாலும் என்ன ஷூட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. அதே மாதிரி நீயும் கையை வந்து கீழே விடாத. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் உன்கிட்டயும் கன் இருக்கு. அதே டைம்ல அங்க வந்து மத்தவங்க தாக்க வராங்களா, அங்க அவ தடுக்கிறா வேணான்னு. அதுக்குள்ள அங்க இன்னொருத்தனும் வந்து சொல்றான், நான் அதான் சொன்னல இந்த மாதிரி ஆளுங்க இப்படிதான். நீ வந்து என்ன இன்னமும் நம்பலையா? ஆனா நம்ம ஹீரோக்கு அவளைக்கும் நம்பிக்கையே இல்லை அந்த பொண்ணு மேல. இதுக்கு முன்னாடியும் வந்திருப்பாங்களே, அவங்கள பத்திலாம் அவன் யோசிக்கிறான். ஆமா, உங்களோட மோட்டிவ் அது வந்து என்னது? உங்களை மாதிரி ஆளுங்களை ப்ரொடெக்ட் பண்றது தான். ஏன்னா நீங்க ரிஸ்க்ல இருக்கிறீங்க. அதனால நீ வந்து ஃபேவரை ரிட்டர்ன் பண்ணுவேன்னு நான் நம்புறேன். அது சரி, உங்க ஆளுங்களோட லெவலை நீ ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அவங்களது ரொம்ப கம்மியா தான் தெரியுது. பாஸ் அவனோட லெவலை பார்க்கும்போது பி லெவல்ல இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இதனால அந்த லேடியும் ஒரு 3 மிஷினை கொடுக்குறா. உனக்கு 3 மிஷினை நான் கொடுக்குறேன். இது 3த்தையும் நீ கம்ப்ளீட் பண்ணிட்டா லூ வந்து எங்க இருக்கா அந்த விஷயம் வந்து உனக்கு தெரிய வரும். இப்ப அது ஒண்டியில எனக்கு அந்த பொண்ணு அவனை பத்தின இன்ஃபோவும் எனக்கு வேணும். சரி, கண்டிப்பா நீ பண்ண வேண்டிய வேலை என்னன்னா ஒரு பாடி கார்டா இருக்கணும். எனக்கு காலேஜ்னு ஏகப்பட்ட வேலைலாம் இருக்கு. ஜஸ்ட் ஒரு நாள் தான். அங்க இதுக்கு பேமெண்டா 50,000 யுவானியும் அவங்க தராங்க. அங்க நீ வந்து ஃபர்ஸ்ட் உனக்கான அசஸ்மெண்ட்டை முடி. அதுக்கப்புறம் உனக்கு தேவையான எல்லா விஷயமும் உனக்கு கிடைக்கும். இப்படி இவங்க சொல்லிட்டு போயிடறாங்களா. அங்க நம்ம ஹீரோக்கு வேற வழியும் இல்ல. அவன் இப்படி பண்ண வேண்டியதான். அவனுக்கு தேவையான அந்த இன்டெல் அது வந்து கிடைக்கும். யாவையும் அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். இதனால வேற வழி இல்லாம இந்த பொண்ணை தான் நம்புற மாதிரி இருக்கு. அவளோட ஐடென்டிட்டி அது உனக்கு பொய்யமா தெரியல. இப்போ இவளை வச்சுதான் என்னால அந்த புரியோக்குள்ள போகவே முடியும். இதுக்கப்புறம் அந்த லேடி கிட்ட அந்த ஆளும் கேட்கறான், ஆமா நீங்க வந்து எதுக்காக அவன் கூட டீல போட்டீங்க? உனக்கு இது புரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெல்த்னு வந்துட்டா கண்டிப்பா அங்க ரிஸ்க்கும் இருக்கதான் செய்யும். யோசிச்சு பாரு, அவனோட பவர் இந்த அளவுல இருக்கும் போதே அவன் பி லெவல் ஆளுங்க கூட சண்டை போட்டிருப்பான். அதனால நான் யோசிச்சபடி பார்த்தா இதுதான் நம்மளுக்கான வாய்ப்புன்னு நினைக்கிறேன். அவங்க பேசுறது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் கேட்கறான். அங்க ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுது இவங்க வந்து ஒரு வகையில நம்ம வாங்க ஏமாத்துறாங்கன்னு. அங்க அந்த ஆளும் கேட்டிருப்பான், ஆமா இந்த லூவை பத்தி கேட்டா நீங்க என்ன சொல்ல போறீங்க? அதை பத்திலாம் கவலைப்படாத. அவன் வந்து க்ளூலெஸ்ஸா இருக்கான். அவனுக்கு லூவை பத்தியும் தெரியாது, நம்மள பத்தியும் அவளைக்கும் தெரியாது. ஆனா இதுவே நம்ம கிட்ட இன்டெல் இருக்குன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், இது ஒரு டிசாஸ்டரா இருக்கும். நீ கவலைப்பட வேணாம், நம்ம வந்து லெவல் டி இன்டெலை வச்சு அதை செட்டில் பண்ணிக்கலாம். எனக்கு இப்பதான் தெரியுது இந்த மாதிரி பேசும்போது எதுக்கு நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுனீங்கன்னு. இதை கேட்டவனே ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாகுது. அவங்க வந்து என்னதான் முட்டாளாக்குறதுக்கு ட்ரை பண்றாங்களா? யாரு முட்டாளுன்னு நான் பாக்குறேன். எனக்கு ஒரு வழி தெரியும், அது வழியா என்னால இன்டெலை அடைய முடியும். இதுக்கப்புறம் அவன் ஜிபிஎஸ் வழியா தேடிக்கினே வரான். இன்னும் இது என்ன தப்பா காட்டுதா என்ன? அவன் போற இடம் முழுக்க ஒரே காடா இருக்கு. அங்க போற வழியில ஒரு மேன்ஷனும் இருக்கு. வெல்கம், இதுதான் சிங்குலர் மேன்ஷன். உள்ள வாங்க மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. அங்க ஒரு பர்சன் சொல்றான், சாரி என்ன மன்னிச்சுக்கோங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்களோ? என்னோட பேரு சு. நீங்க எல்லாருமே எதுக்கு வந்திருக்கீங்கன்னா ஒரு லாயலான பாடி கார்டு டெஸ்ட் அட்டென்ட் பண்றதுக்கு தான். அதுக்கு 3 டெஸ்ட் வந்து ஏற்படும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டும் ஆரம்பிக்குது. உள்ள ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. அங்க இவங்க என்ன பண்ணுனா ஒரு கேம்லிங் கேம் மாதிரி தான். அங்க இவங்க விளையாடுற மாதிரி இருக்கு. அவங்க கிட்ட ஒரு 5 சிப்பை வந்து குத்துருவாங்களா. அதுக்கப்புறம் என்ன, இங்க யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் உள்ளேயும் போக முடியும். அங்க இதே மாதிரி அங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அங்க பக்கத்துலயே இன்னொருத்த சொல்றான், வந்து எப்படிப்பட்ட கேம்னா இதுல கண்டிப்பா நம்ம தோத்து போற மாதிரி தான் இருக்கும். அவன் எப்படி சொல்றானோ அதே மாதிரி தான் அங்க நடக்கவும் செய்யுது. ஆனா நம்ம ஹீரோ அவளைக்கும் கண்டுக்காம போயிடுறான். ஆமா என்ன ஆச்சு? அவனை என்னோட டார்கெட்டா மாத்தலாம் நினைச்சேன், ஆனா முடியாது போல. வாங்க வேற ஒரு இடத்துக்கு வரான். அங்க ஒரு காயினை வச்சுதான் கேம் போயின்னு இருக்கு. அங்க இவனை பார்த்தோன்னே அங்க அவனும் வந்துடுறான். ஏய் நான் வந்து உன்னை ஃப்ரெண்டா மாத்தலாம் ட்ரை பண்ணப்பா. நான் வாங்கத அவளைக்கும் கண்டுக்கல. ஏன்னா வாங்குக்கு அந்த கேம் மேல லைட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் காயினை கண்டுபிடிக்கிறது ஒரு அசால்ட்டான விஷயம் தானே. இதை பார்த்தோன்னே அவனும் சொல்றான், அப்படின்னா நானும் இந்த கேமுக்கு வரேன்ப்பா. அங்க இவங்க 2 பேருமே காயினுக்காக பெட் கட்டிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 காயின் 2 பேருமே வைக்கிறாங்க. பரவாயில்லையே, உனக்கு வந்து நிறையவே தைரியம் இருக்கு. என்ன கேம் ஆரம்பிக்கலாமா? அங்க கேமையாவ ஆரம்பிக்கிறா. கண்ணா பின்னான்னு அந்த காயினை உள்ள வச்சு அப்படியே மாத்த ஆரம்பிக்கிறான். பாக்குற வாங்க நல்லாவே தெரியுது அந்த ஆளும் ஒரு கப்பை நோக்கி கையை கட்டுறான். இதுலதான் பெட் பண்றான்னு அவன் வாங்க சொல்றான். உங்களோட ரைட் ஹேண்ட்ல இருக்கு. அதுக்குள்ள காயின் அவ கை மாத்துறா. இதை பாக்குற நம்ம
வாங்க அவங்க சொல்றான் லிஃப்ட்ல. வந்து உங்களோட 2 கையும் பெஞ்சில் வைக்கிறீங்களா? அங்க அந்த லேடியால எதுவுமே பண்ண முடியல. உண்மையும் அதுதான், காயினும் அங்க அவளோட கையில தான் இருந்திருக்கு. இது அவனால நம்பவே முடியல. அவன் வந்து அங்க செக் எல்லாம் பண்ணி பாக்குறான். எனக்கு தெரிஞ்சு 2 காயின் இருந்திருக்கும், அது வழியா தான் இவ ஏமாத்திருப்பானு. ஆனா அங்க அந்த லேடியே சொல்றான், நீ நினைக்கிற மாதிரி 2 காயின்லால எப்பயுமே இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு காயின் தான். அதனால நம்ம ஹீரோ ரொம்ப சீனா போறானா, அங்க அந்த ஆளுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. யாருதான் இவன்? இதே மாதிரி அங்க கேம் போகுது. நிறைய பேர் அங்க எலிமினேட் ஆகுறாங்க. குறிப்பிட்ட சில பல ஆளுங்க அவங்களால ஒண்டிதான் முன்னேறியே போக முடியுது. அதுல நம்ம ஹீரோவும் ஒருத்தன், அவன் தான் கடைசியாவும் வரான். இப்படி இவன் வரதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் 2 டெஸ்ட் என்னது, அதே மாதிரி நம்ம வாங்கால யாவை காப்பாற்ற முடியுமா, அதே மாதிரி குன் யாரு, அவர் வந்து எதுக்கு போன எபிசோட்ல அப்படி சொல்லணும், அதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இப்பதான் வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.